ஒளிபரப்ப உதவுபவர்கள் திருமதி டெய்சி, மகன்கள் எரிக் சாம், எர்வின் சாம். PS சாம்சன் 14ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. செலின் என்கின்ற செல்வினால், ரோஸ் ஸ்டெல்லா பெரியா, ரோஸ் இமானுவேல் ஜூலன், முத்தையா ஜோஷ்வா, சவரியார் அடிமை, கண்ணம்மாள், பங்கிராஜ், அல்போன்ஸ், மத்தியாஸ், தங்கராஜ் இவர்களின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் எனது அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, இறைவனது திருச்சந்நிதி நாடி இந்த நவ நாட்களில் ஆண்டவருக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற வேண்டுதலோடு நாம் இன்று ஒப்புக்கொடுக்கிற இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி நமது பாவங்களை, குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நமக்கு ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையே தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள், மனித பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவற்ற நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நற்செயல்களால் என்றும் பயிற்சி பெற்ற உமது குடும்பத்தை காத்தருளும். இவ்வாறு அன்றாட உதவிகளால் ஆறுதல் அளித்து விண்ணக கொடைகளுக்கு அவர்களை கனிவுடன் இட்டுச் செல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். வாருங்கள் எரேமியா மீது குற்றம் சாட்டுவோம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை திருவசனங்கள் 18 முதல் 20 வரை. யூதா நாட்டினரும் எருசலேம் வாழ் மக்களும், வாருங்கள் எரேமியாவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வோம். குருக்களிடமிருந்து சட்டமும் ஞானிகளிடமிருந்து அறிவுரையும் இறைவாக்கினரிடமிருந்து இறைவாக்கும் எடுபடாது. எனவே அவர் மீது குற்றம் சாட்டுவோம், அவர் சொல்வதை கேட்க வேண்டாம் என்றனர். ஆண்டவரே, என்னை கவனியும், என் எதிரிகள் சொல்வதை கேளும். நன்மைக்கு கைமாறு தீமையா? என் உயிரை போக்க குழி பறிக்கின்றார்கள். அவர்கள் மேல் உமக்கிருந்த சினத்தை போக்குவதற்காக அவர்களை குறித்து நல்லதை எடுத்து சொல்வதற்கு நான் முன் வந்து நின்றதை நினைவு கூறும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, உமது
அவர்கள் எனக்கென விரித்து வைத்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம், உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. வாக்கு பிறளாத இறைவனாகிய ஆண்டவரே, நீரே என்னை மீட்டருளினீர். பலர் என் மீது சுமத்திய பழி மீது என் காதில் விழுந்தது. எப்பக்கமும் பேரச்சம் சூழ்ந்தது. அவர்கள் ஒன்று கூடி எனக்கு எதிராய் சூழ்ச்சிகள் செய்தார்கள். ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கின்றார் ஆண்டவர். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 20, 17 தொடங்கி 28 முடிய உள்ள இறை திருவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு எருசலேமை நோக்கி செல்லும் வழியில் 12 சீடரையும் தனியே அழைத்து, இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்லுகிறோம். மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதிப்பார்கள். அவர்கள் அவரை ஏளனம் செய்து சாட்டையால் அடித்து சிலுவையில் அறையும்படி பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள். ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்று அவர்களிடம் கூறினார். பின்பு செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள்
மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் எனது அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைய நற்செய்தியிலே இயேசு 3ஆம் முறை தன்னுடைய பாடுகளை பற்றி தன் சீடர்களுக்கு முன் அறிவிக்கின்றார். இந்த நேரத்திலே சற்று வியப்புக்குரிய ஆச்சரியமான ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. செபதேயுவின் மனைவி, இயேசுவினால் அன்பு செய்யப்பட்ட 2 சீடர்களுடைய தாய், இயேசுவுக்கு சொந்தக்காரர் கூட. அவர் இயேசுவிடம் வந்து கேட்கிறார், நீர் ஆட்சி புரியும் போது என் மகன்களுள் ஒருவர் உம் அரியணையினுடைய வலப்புறமும் இன்னொருவர் இடப்புறமும் அமர அருள் செய்யும் என்று கேட்கிறார். இதை கேட்டதும் முதலிலே மற்ற 10 சீடர்களுடைய பதில் எப்படி இருந்தது? கேட்டவுடன் அவர்களெல்லாம் கோபப்பட்டார்கள். தங்களுக்கு கிடைக்கிற பதவியை இவங்க தட்டி பறிச்சிருவாங்களோ என்கிற ஒரு பயம், அதனாலே இவர்களுக்கு கோபம். ஆனால் இயேசு மிக தெளிவாக சொல்லுகிறார், இது என் வேலை அல்ல. யாருக்காக என் தந்தை முன்குறித்து வைத்திருக்கிறாரோ, யாருக்காக தயார் செய்து வைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு என் தந்தையாக பார்த்து கொடுப்பது என்று சொல்லுகிறார். இந்த நேரத்திலே தான் எதற்காக வந்தேன் என்பதை நேற்றும் சொன்னார். நேற்றைய நற்செய்தி பகுதியிலும் இன்றும் சொல்லுகிறார். மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு புரியவே வந்தேன். பணி பெற அல்ல, பணிவிடை செய்யவே வந்தேன் என்பதை தெளிவாக சொல்லுகிறார். நம்முடைய தவக்கால சிந்தனையாக என்று இயேசு சொல்வது, பலருடைய மீட்புக்காக, பலருடைய மீட்புக்கு விலையாக ஈடாக தன் உயிரை கொடுப்பதாக இயேசு சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, இந்த 40 தவ நாட்களிலும் இயேசுவோடு இணைந்து ஜெபிக்கிறோம், இறை வேண்டல் செய்கிறோம், உடலை வருத்தி கொள்ளுகிறோம், பிறருக்கு இரக்கச் செயல்கள், பிறர் அன்பு பணிகள் செய்கிறோம். இவையெல்லாம் எதற்காக? இந்த நோன்பு செயல்களெல்லாம் எதற்காக? நாம் மீட்படைய வேண்டும் என்பதற்காக. இயேசு தன்னுடைய உயிரை அதற்காகத்தான் கொடுத்தார். இன்றைய நற்செய்தியிலே மிக ஆழமான அழகான ஒரு வார்த்தை. செபதேயுவின் மனைவியை பார்த்து இயேசு கேட்கிறார், உமக்கு என்ன வேண்டும்? உமக்கு என்ன வேண்டும்? அன்புக்குரியவர்களே, இங்கே அமர்ந்திருக்கிற, இந்த திருப்பலியிலே பங்கேற்று கொண்டிருக்கிற
மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இயேசு இன்று கேட்கிறார், நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும்? உமக்கு என்ன வேண்டும்? எதை எதிர்பார்த்து நீ என்னிடம் வந்திருக்கிறாய்? என்ன என்னிடம் கேட்கிறாய் என்று இயேசு நம்மை என்று கேட்கிறார். என்னிடமிருந்து நீ என்ன எதிர்பார்க்கிறாய் என்று கேட்கிறார். நாம் என்ன பதிலை சொல்ல போகிறோம்? இந்த கேள்வியை கேட்டிருக்கிற ஆண்டவர் இயேசுவுக்கு நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும், உமக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிற இயேசுவுக்கு நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று உலக காரியங்களை நாம் கேட்கப் போகிறோமா? எனக்கு வேலை வேண்டும், எனக்கு நல்ல வீடு வேண்டும், என்னுடைய கடன் தொல்லை தீர வேண்டும், எனக்கு நல்ல உடல் சுகம் வேண்டும் என்று இந்த உலக தேவைகளை நாம் கேட்கப் போகிறோமா? அல்லது ஆண்டவரே, உம்முடைய உண்மையான சீடனாக சீடத்தியாக வாழ எனக்கு நீர் வரம் தர வேண்டும், உம்மை என்னுடைய தலைவராக கடவுளாக ஏற்றுக்கொண்டதாலே நான் நிச்சயமாக சந்திக்க இருக்கிற சிலுவைகளை, துன்பங்களை, துயரங்களை ஏற்றுக்கொள்ளுகிற சந்திக்கிற துணிவை நீர் எனக்கு தாரும் என்று கேட்கப் போகிறோமா? அன்னை மரியா ஆண்டவருடைய தாயாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போதும், இதோ உமது அடிமை, உமது எண்ணத்தின்படியே உமது விருப்பத்தின்படியே என்னுடைய வாழ்வு அமையட்டும் என்று சொன்னார். அப்படியே நாமும் தாழ்ச்சி நிறைந்த பணி செய்கிற உண்மையான சீடத்துவ வாழ்க்கை வாழ என்று உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிற இயேசுவுக்கு பதிலாக, ஆண்டவரே, உம்மை போல நாங்கள் பிறரை அன்பு செய்ய, பிறரை நேசிக்க, மன்னிக்க கனிவான இதயத்தை எங்களுக்கு தாரும். உம்முடைய சீடர்களாக நாங்கள் வாழ்ந்து எங்களது வாழ்க்கையிலே வரும் துன்பங்களை உம்மோடு இணைந்து சந்திக்க எங்களுக்கு ஆற்றலை தாரும், அருளை தாரும். மீண்டும் நாங்கள் முழு இதயத்தோடு உம்மிடம் திரும்பி வர எங்களுக்கு அருள் புரியும் என்று இன்றைய திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். அடியூர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயிப்பாய் ஆண்டவரே, அடியூர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயிப்பாய் ஆண்டவரே, பாவியின் ஜெம்மை பாராமல், பாவத்தின் தீவை அடையாமல், பாவியின் ஜெம்மை பாராமல், பாவத்தின் தீர்வை அடையாமல், பரிகாரம் என ஏற்றிடுவாய், பலியாயும்மை நீ மாற்றிடுவாய். அடியூர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயிப்பாய் ஆண்டவரே. அன்புள்ளவர்களே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இப்பலி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். இப்புனித பரிமாற்றத்தால் எங்களை பாவத் தலைகளிலிருந்து விடுவிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய
கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியற்ற என்னை தேர்ந்து கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி பயணம் செய்யும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர்
ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இறைமகன் இயேசு கற்றுத்தந்தவாறு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று அன்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. இன்று இங்கே கூடி வந்துள்ள எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு இயேசு ஆண்டவரின் அமைதியை உள்ளன்போடு பகிர்ந்து தருவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என்னிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வை தருவனவாக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, இத்திருவிருந்து எங்களுக்கு நிலை வாழ்வின் அச்சாரமாக இருக்க திருவுளமானீரே. அதனால் நாங்கள் நிலையான மீட்புக்கு வந்து சேர எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.
திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: திருமதி டெய்சி, மகன்கள் எரிக் சாம், எட்வின் சாம். PS சாம்சன் 14ஆம் ஆண்டு நினைவஞ்சலி, இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. செலின் என்கின்ற செல்வினால் ரோஸ் ஸ்டெல்லா பெரியா, ரோஸ் இமானுவேல் ஜூலன், முத்தையா ஜோஷ்வா, சவரியார் அடிமை, கண்ணம்மாள், பங்கிராஜ், அல்போன்ஸ், மத்தியாஸ், தங்கராஜ் இவர்களின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி.